அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. இன்னைக்கு இந்த வகுப்பில் பார்க்க போகிறது குர்ஆன் படி நம்ம வாழ்க்கையை எவ்வாறு மாற்றிக்கொள்வது. இது ஒரு மாற்றத்திற்கான வகுப்பு. இது அனைத்து மக்களுக்குமே இது ஒரு மாற்றத்திற்கான வகுப்பு. அதாவது குர்ஆன் வாழ்வில் ஆராய்ச்சி வகுப்பு. குர்ஆன் படி நம்ம எப்படி வாழ்வது, நம்ம எப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கிறது இப்படின்னு இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குர்ஆன் தன்னுடைய வாழ்க்கையாக மாறணும், அது மாற்றத்தை செலுத்தணும், அது தாக்கத்தை ஏற்படுத்தணும் நமக்குள்ள அப்படின்னா குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் ஓதக்கூடியவங்களாக இருக்கீங்க. எல்லோரும் குர்ஆன் வசனம் ஓதுறோம். கிட்டத்தட்ட ரமலான் மாதத்தில் முழு குர்ஆனை நம்ம ஓதி முடிச்சிடும். அல்லாஹ் அதில் என்ன பேச வரான்னு கூட நமக்கு தெரியாது, அது நமக்கு புரியாது. ஆனால் முழு குர்ஆனையும் நம்ம ஓதி முடிக்கக்கூடியவங்களாக தானே இருக்கும். நான் ஓதும் போது எல்லோருக்குள்ள ஒன்று கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் ஓதி முடிச்சிருக்கீங்க, ஒரு நாளாவது நீங்கள் கண்ணீர் சிந்திருக்கீங்களா? குர்ஆன் ஓதும் போது உங்களுக்கு கண்ணீர் சிந்திருக்கீங்களா? இல்லை ஒரு மாதிரி நம்மளுக்கு சிலுத்திருக்கா உடம்பு? இந்த வசனங்கள்லாம் படிக்கும் போது ஒரு மாதிரி சிலுத்திருக்கா இல்லையா? ஒரு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க, அதாவது உலுக்கியிருக்கா, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கா? இது ஏதாவது நடந்திருக்கா? இது எதுவுமே நீங்க நடக்கல. யாருடைய உள்ளம் இறுகி போகுதோ அவங்களிடம் குர்ஆன்ல எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. ஒருத்தவங்களுடைய மனது இறுகி போய் இருந்தா இந்த குர்ஆன் எந்த ஒரு மாற்றத்தையும் அவங்களுக்கு ஏற்படாது. இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நீதி இருக்காது, அவங்களோட நேர்மை இருக்காது, இறைவனுடைய நினைவு, இறைவனுடைய அச்சம் எதுவுமே இருக்காது, அறபோதனை இருக்காது. ஒருத்தரோட இறுகி காணப்படுறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமா இருக்காங்க தானே அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால தானே அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாமே இறுகி போய் கிடக்குது. அல்லாஹ் இதை குறித்து அல்-ஜுமர் 22வது வசனத்துல சொல்றான், أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه فويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين. அதாவது அல்லாஹ் எவருடைய இதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறாரோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். அதாவது இஸ்லாத்தின் பக்கம் நம்மளுடைய இதயம் எப்படி விசாலமாக, யாருடைய உள்ளம் விசாலமாக இருக்கு இஸ்லாத்திற்காக அப்படின்னா இறைவனின் ஒளியில் அவங்க இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவை விட்டும் விலகி எவருடைய இதயங்கள் கடினமாகி விட்டனவோ, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அல்லாஹ்வை திக்ரை விட்டு யாரு செல்றாங்களோ அவங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்னா கடினமானதாக இருக்கும். அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான, அதாவது தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. ஆக குர்ஆன் பற்றி தெளிவு நம்ம இடத்துல இல்லைன்னா அது தெளிவான வழிகேடு. முபீன் அரபிக்ல ஓதிருப்ப கடைசியாக முபீன் சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும். முபீனுக்கு 2 வார்த்தைகள் சொல்லலாம். ஒன்று குர்ஆன் தெளிவான வேதம் சொல்லிட்டு நம்ம முபீனுக்கு பயன்படுத்துவோம். அடுத்தது ஷைத்தான் தெளிவான வழிகேட்டுக்கும் முபீன்னு நம்ம பயன்படுத்துவோம். நம்ம எல்லாம் படிக்கிறோம், குர்ஆன் வசனங்கள் ஒன்றொன்று ஒவ்வொரு நாளைக்கு ஓதக்கூடிய ஒரு மக்களாக தான் நம்ம இருக்கோம். ஆனால் எதுவுமே நம்மளுக்கு புரியலை, எந்த ஒரு கண்ணீருமே நான் சிந்தலை, எந்த ஒரு தாக்கத்தையும் அது எனக்கு ஏற்படுத்தலை, எந்த ஒரு சிலுப்பு எனக்கு ஏற்படுத்தலை, என்னை உழுக்கலை அந்த குர்ஆன் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வழிகேட்டில் இருக்கிறதானே அர்த்தம். இறுகி போன உள்ளத்துக்கு ஒரு வரலாறு நான் கூறுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தில் கொலை நடந்துருச்சு. அதாவது 2 பேர் கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க கொலை பண்ணுறான், ஒருத்தவங்க கொலை பண்ணவங்க இறந்தும் போயிட்டாங்க. இது அந்த சமூகத்துக்குள்ள ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துச்சு. என்ன ஒரு சிக்கல் ஏற்படுத்துச்சுன்னா, இந்த கொலை பண்ணவங்க யாரு இப்படின்னு ஒரு பிரச்சனை அங்கே எழுந்துச்சு. அதோட அந்த சமூகத்து மக்கள் என்ன பண்ணாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து,
மூசாவே இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு, இந்த கொலை பண்ணவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் இப்படின்னு அல்லாஹ் தாலா கட்டளையிடுறான். அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ பரிகாசம் செய்றீங்களா அப்படின்னு அந்த சமூகத்தை மக்கள் கேட்கும் பொழுது, பரிகாசம் செய்வதிலிருந்து அல்லாஹ் தாலானா அந்த அறிவுல இருந்து அல்லாஹ் தாலா கிட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் பரிகாசம்லாம் சொல்லல, உண்மையான ஒன்றுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமூகத்து மக்கள் நிறைய விஷயங்களை எடுத்துரைக்கிறாங்க. எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நம்ம பசு மாடு வந்து அதிக கிழட்டும் இருக்காது, கன்றும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டத ஒரு மாடாதான் இருக்கும். உங்களுக்கு இடப்பட்ட உங்களுக்கு கட்டளையே அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. திருப்பியும் வராங்க சமூகத்திரு, அதோடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கிட்ட கேட்டு, அது ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கும், கெட்டியான நிறம், பாப்பர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அழகா கூட்டம் அழக தரக்கூடிய ஒரு மாடா அது இருக்கும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்படி இதெல்லாம் நம்ம சொல்லி முடிச்சுட்டு திருப்பியும் வந்து அந்த சமூகத்தை எப்படி கேட்குறாங்கன்னா, அந்த மாடை பற்றி கொஞ்சம் விரிவா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க நேர்வழி பெறக்கூடும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்திங்களேன் இப்படின்னு கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்துல இருந்து திருப்பி சமூகத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு வராங்க. அது எப்படின்னா, நிச்சயமாக அப்பசு நிலத்தில் உழவக்கூடியதாகவும் நிலத்திற்கு நீர் பாய்ச்சக்கூடியதாகவும் எதுக்குமே அது பயன்படாது. நிலத்துல உழவும் பயன்படாது, நீர் பாய்ச்சவும் பயன்படாது, ஆனா ஆரோக்கியமானது, எந்தவித வடுவுமே அதுக்கு எடுக்காது இத்தனை சொல்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த சமூகத்தை ஒரு மாட்டை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த மாட்டையும் அவங்க அறுக்குறாங்க. அறுத்துட்டு ஒரு பகுதியை, அந்த மாட்டின் பகுதியை யாரு கொலை செய்து இறந்து கிடக்குறாங்கல்ல அவங்க மேல அந்த பகுதியை அடிக்கிறாங்க. அந்த பகுதியை அடிக்கும் பொழுது இறந்தவங்க உயிர் பிடிச்சிடறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய அத்தாச்சு, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இறந்தவங்க எழுஞ்ச உட்கார்ந்து தான் யார் கொண்டாங்கன்னு சொல்றாங்கன்னா இப்ப எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அத்தாச்சு. ஆனா அதன் பிறகு கூட அவங்களுடைய உள்ளம் இறுகி போய் தான் இருந்துச்சு. அதை கூட அவங்க ஏத்துக்கல, அவங்க கல்பை அதை ஏத்துக்கல. பாறையை விட இறுகி போய்விட்டது பனு இஸ்ராயலோட மக்கள். அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னா பாறையை விட இறுகி போயிருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்தும் கூட அவங்களுக்கு அல்லாஹ்வின் மீதான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எழவே இல்லை. அவங்களுடைய உள்ளம் இறுகி போய் தான் இருந்தது. அவங்க கோரிக்கை ஒன்று விடுறாங்க. மூசாவுடைய சமூகத்தினர் கோரிக்கை விடுறாங்க. என்ன கோரிக்கைனா, நான் அல்லாஹ்வை கண்கூடா காணும் வரை உன் மீது நான் நம்பிக்கையே கொள்ள மாட்டோம் மூசா அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வை நான் பார்க்கணும், கண்கூடா நாங்கள் காணும் வரேன், உங்களை வந்து நான் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லையில அப்போது அல்லாஹ் காட்சியளிக்கிறான். எதன் மீது காட்சியளிக்கிறான்? மலையின் மீது காட்சியளிக்கிறான். அப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை ஒரு இடி முழக்கம் பற்றி கொண்டது. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது 2வது அத்தியாயம் 55வது வசனத்துல வரக்கூடியது. அப்ப அவங்க பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு இடி முழக்கம் வந்து விட்டது. ஒரு இடி இடிச்சிருச்சு. எல்லோருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்துட்டாங்க. ஒரு மூச்சே விட முடியல, எல்லாருமே அப்படியே இறந்துட்டாங்க. அடுத்து அல்லாஹ்வே அவங்க எல்லோரையும் அந்த கூட்டத்தின் சமூகத்தின் அத்தனை பேருமே உயிர்ப்பித்து எழுப்பக்கூடியவனாக இருக்கான். எதற்கு தெரியுமா? நன்றி உள்ளவர்களாக ஆவதற்காக. நன்றி கெட்டுட்டாங்க, அவங்களுக்கு தெரியும், வழி தவறி போயிட்டாங்கன்னா அல்லாஹ்க்கு நல்லா திட்டவட்டமா அல்லாஹ் தெரிஞ்சு போச்சு. இது அல்லாஹ் வந்து நான் கண்கூடா பார்க்கணும், அப்பதான் நம்பிக்கை கொள்வோம் அப்படின்னு சொன்னா ஃபிரௌன் கிட்ட இருந்து பனு இஸ்ராயல் மக்களை காப்பாத்தினது யாரு? ஃபிரௌன் கடலில மூழ்கடிக்கப்பட்டானே, அதையெல்லாம் அவங்க அறியவில்லையா? அவங்க பார்க்கவில்லையா? அதையெல்லாம் பார்த்தாங்க தானே. ஆனா இது என்னன்னா ஒரு ஈமான்ல குறைபாடு. ஒரு ஈமான் உள்ளவங்க யாருமே இந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்க மாட்டாங்க. இப்படி ஒரு வாதத்தை ஒருத்தவங்க முன் வைக்கிறாங்கனாலே அவங்களுடைய ஈமான் வந்து எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு என்பதை நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இவங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும்னா மனம் இறுகி போனதா தான் இருக்கும். நீங்க என்னதான் அத்தாச்சி நம்ம காட்டினாலும், எப்படிதான் அவங்கள நேர்வழியின் பால் நம்ம கொண்டு சென்றாலுமே அவங்களுடைய உள்ளம் இறுகின உள்ளம் இலகாது. இப்ப அதே சமூகத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தினர் இப்ப இறுகி போன உள்ளத்தை பார்த்தோம்,
இப்போ இவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா இறுகி போகாத உள்ளம், அதாவது குர்ஆனுடைய மாற்றத்துக்கான உள்ளம். நம்ம பார்த்தோன்னு வசனத்தை பார்த்தோன்னு கண்ணீர் சிந்தக்கூடியவங்களாகவும் நம்ம அதை உழுக்கக்கூடியவங்களாகவும் சிலுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லையா? இறுகி போகாத உள்ளம் அப்படிதான் இருக்கணும். அத்தாட்சியை பார்த்த உடனே நம்ம நம்பக்கூடியவங்களாக இருந்தா அது இறுகி போகாத உள்ளம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தினரிலேயே சூனியக்காரர்கள் நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஃபிரௌனால் அழைக்கப்பட்டு வந்த சூனியக்காரர்கள் சூனியம் செய்கிறார்கள். கைத்தடியை போடுறாங்க, பாம்பை போடுறாங்க, அதாவது கயிறை போடுறாங்க, கைத்தடியை போடுறாங்க. அது பாம்பு போல காட்சியளிக்குது. இதுவே மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி போடும் பொழுது அது பாம்பாகவே உருவெடுத்துருது. இதை பார்த்த சூனியக்காரர்கள் அப்படியே சஜிதா செய்கிறார்கள். சொல்றாங்க ஹாரூனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனாகிய அல்லாஹ்வின் மீது நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்து பார்த்தோடன் சஜிதா செஞ்சாங்களே, பார்த்தோன்னு அப்படியே சுபுகளை அழுதவாறு சுபுகள் செஞ்சுட்டாங்களே. அப்போ ஃபிரௌன் சொல்கிறான், நான் சொல்லாத போது நான் தானே உங்களுக்கு அழைச்சிட்டு வந்தேன், நான் சொன்னேன்னா மூசா கடவுளை ஏற்றுக்க சொல்லி நான் சொன்னேன்னா அது எதுவுமே அவங்க சொல்லலையே அப்படின்னு ஃபிரௌன் சொல்லும் பொழுது, நான் உங்களை மாறு கை வெட்டுவேன், உங்களை ஒன்றுமே இல்லாமல் நான் பண்ணுவேன், என்னுடைய சோதனை என்னுடைய வேதனைக்கு என்னோட வேதனை விட யாரோட வேதனை பெருசாக இருக்காது, அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வேதனைப்படுத்துவேன்னு என்று சொல்லும் போது கூட அவங்க நாங்கள் இறைவனை நம்புகிறோம், எங்கள் இறைவன் மீது நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கோம், நாங்கள் செய்த தவறுகளுக்கு நான் இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்து சூனியம் செய்த சொன்னீங்களே அந்த சூனியம் அத்தனைக்குமே நாங்கள் இறைவன் கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கோம், நீங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோங்க, ஆனால் எங்கள் அல்லாஹ் எங்களுடைய இறைவன் எங்களை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கான், எங்கள் இறைவன் எங்களுக்குடனே இருக்கான், எங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு அவ்வளோ ஒரு உறுதியாக ஒரு ஈமான் கொண்டு சூனியக்காரர்கள் ஃபிரௌனையே எதிர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாமோட பயணிக்கிறாங்க. அப்போ அவங்க வரக்கூடிய சிக்கல் அத்தனையுமே அல்லாஹ் தாலா பொறுப்பேற்ற சிக்கல் எல்லாம் லேசாக்கி சிரமமின்றி அவங்க கடலில் போகிறாங்களா. அந்த கடலில் போகும்போது ஃபிரௌன் பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்தான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி வருது, உன் கைத்தடியை நீ அடி, அது 2ஆ பிளக்கும்னு சொல்லிட்டு 2ஆ பிளந்துச்சு. அப்போ கூட அந்த சூனியக்காரர்கள் பயந்தாங்க, இதுக்கு நாங்கள் அங்கேயே இருந்துக்கலாமே, இப்படி பிடிபட்டுருவோமே, நம்ம என்ன செய்கிறது, அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவான் இப்படி பயந்தாலும் சூனியக்காரர்களோட மூசா அலைஹிஸ்ஸலாமோட சூனியக்காரர்களோட கைத்தடியும் அடிக்கப்பட்டது 2ஆ பிளந்தது கடல். பின்னாடி வந்த ஃபிரௌனும் அவங்களுடைய படைகளும் மூழ்கி போயிட்டாங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆக இறுகி போன உள்ளம் எப்படி இருக்கும், இறுகி போகாத உள்ளம் எப்படி இருக்கும், பார்த்தோடு நம்பக்கூடியவங்களாக இருக்கும். நான் பார்க்க உணரதான் நான் அப்புறம் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறது இறுகி போயிடுச்சு, மனசு இறுகி போயிடுச்சு, கல்லாயிடுச்சு, அல்லாஹ்வுடைய நினைவுட்டு அவங்க தூரம் ஆயிட்டாங்க தான் அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெருமலையை உதாரணத்துக்காக எடுத்துக்கலாம். அதாவது கனமலை, பெருமலை உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மலை ஒரு பாட்டு நம்ம பார்த்தோம்னா மழை நல்லா பெய்யுது, அந்த மலையெல்லாம் பூமியை அப்சர்வ் பண்ணி செடி கொடி தாவரன்னு பயனுள்ளவற்ற அத்தனையுமே தரக்கூடியதாக இருக்கு. அடுத்தது ஒரு கனமழை பெய்யுதுன்னு நினைச்சுப்போம். அந்த கனமழை பெருமழை பூமி ஒரு இடத்துல போயிட்டு தேங்கி போய் நின்றுக்குது. பூமியில ஒரு இடத்துல தேங்கி போய் நின்றுக்குது. அது தேங்க தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆயிடும், கருப்பு கலர்ல ஆயிடும், அது ஒருமே பயன்பெறாத ஒரு நீரா ஆயிடும். அடுத்தது கனமழை பெருமழை பெய்யுது, அந்த பூமி வற்றி விடுகிறது. அந்த மழை பெய்து அந்த பூமி அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் பெய்த எவிடன்ஸே இல்லாமல் வற்றி விடுது. இதனால் எந்த பயனும் இருக்கா? எந்த பயனாவது நம்மளால் அடைய முடியுமா? இல்லை ஒரு இடத்துல தேங்கி போய் நிற்கிறதுனால ஏதாவது ஒரு பயன் அடைய முடியுமா? அடைய முடியாது. அப்போ பயன் எப்படி அடைய முடியும் அப்படின்னா, பூமி எடுத்துக்கிட்டு செடி கொடி தாவரம்னு சொல்லிட்டு அத்தனை பயனுள்ள வகையில் நம்மளுக்கு அத்தனையுமே உணவு அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால்
பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். ஆக குர்ஆன் படிப்பதோடு மட்டும் இல்லாமல் அது எந்த வகையில் நம்மளுக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்குது, எந்த வகையில் நம்மளுக்கு குர்ஆன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரே இடத்துல போய் தேங்கி நிற்கிறதும் இல்லை வற்றி போய் நிற்கிறதுக்கு ஈடாக நம்மளுடைய குர்ஆனுடைய வாழ்வு இருந்துடக்கூடாது என்பதுதான் இந்த வகுப்போட ஒரு கருத்தாக இருக்குது. ஆக குர்ஆன் கொண்டு நம்ம வாழ்க்கையை சீராக்கணும், இறுகி போன உள்ளத்தை எப்படி மென்மையாக்குவது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா நம்ம 4 தகுதிகள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த 4 தகுதி வேணும் என்றவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவுமே நீங்கள் பாருங்கள், பயனுள்ள ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வீடியோ நம்ம சந்திக்க வரேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.